அண்மை செய்தி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து பிரதமர் மோடி பேசியதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். மேலும் விவரங்கள். நீட் வினாத்தாள் கசிவில் யாரும் ஈடுபடாத வண்ணம் எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மங்கள் மிலன் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் என்பது இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு எம்பிக்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கினார். இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன விஷயங்களை பேசினார் என்பதை மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளிப்படையாகவே கூறியிருக்கின்றார். அதில் மிக முக்கியமாக நீட் விவகாரத்தில் அரசு எப்போதும் மாணவர்களின் பக்கமே நிற்கிறது. வினாத்தாள் கசிவு என்பது நாட்டின் எதிர்காலம் தொடர்பான மிக முக்கியமான விவகாரம். இதில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நாட்டின் முன்னணி வழக்கறிஞர்களை கொண்டு கடுமையான தண்டனை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. எதிர்காலத்தில் வினாத்தாள் கசிவே இல்லாத அளவுக்கு முழுமையான பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது என்ற பல்வேறு விஷயங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நாட்டின் நலன் என்பது மாணவர்களின் நலனில் தான் இருக்கின்றது. அதனால்தான் நீட் வினாத்தாள் கசிந்த உடனேயே அது ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு என்பது நடத்தப்பட்டு தற்பொழுது முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யாரையும் நாங்கள் விடமாட்டோம் என்ற ஒரு உறுதியையும் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு உள் தற்பொழுது கடுமையான போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை முன்வைத்து வலியுறுத்தி வரும் நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார்.